ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நாம ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். நம்ம நிறைய லெசன்ஸ் இது மாதிரி பார்த்துருக்கோம், பட் இந்த லெசன்ல நான் ரொம்ப சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ச் த வீடியோ till the end. Now without any further delay, let's quickly get into today's lesson. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் எல்லாத்துலயுமே என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம்னா, ஐ டிடன்ட் நோ அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல எனக்கு தெரியலன்றத சொல்ல போறோம். அது என்ன விஷயம்ன்றத அடுத்தது சொல்ல போறோம். அதனால அப்படின்னு சொல்லிட்டு சோ யூஸ் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்த சொல்ல போறோம். இன்ஃபர்மேஷன் 2 ஆட் பண்ண போறோம். ஆனா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராஸ்ட இன்ஃபர்மேஷன் 3 நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நம்ம சொல்ல போற விஷயத்த தனித்தனி சென்டென்சஸா சொல்லாம அந்த ஐடியாஸை கனெக்ட் பண்ணி சேர்த்து சொல்லும் போது யூ சவுண்ட் மோர் நேச்சுரல் அண்ட் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ், அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் கோயிங் டு பி லேர்னிங் இன் டுடேஸ் வீடியோ. ஆல்ரைட், சரி, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க, ஐ டிடன்ட் நோ. நம்ம பார்த்த மாதிரி ஐ டிடன்ட் நோ தான் எல்லா சென்டென்ஸ்லையும் பார்க்க போறோம். ஸோ என்ன விஷயம்ன்றத நெக்ஸ்ட் சொல்ல போறோம். ஐ டிடன்ட் நோ தட் யூ ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். ஓகே, நீ ஏற்கனவே கிளம்பி இருந்தன்னு எனக்கு தெரியாது. நீ ஏற்கனவே கிளம்பிட்டன்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ பாஸ்ட்ல எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு தெரியாதுன்றது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கும் முன்னாடி நடந்த ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் தான் நீங்க கிளம்புனது. ஓகே, அதனால அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் had plus V3 யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேயா, ஐ டிடன்ட் நோ தட் யூ ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். ஓகே, சரி, ஐ டிடன்ட் நோ திஸ் ஆர் தட் அப்படின்னு சிம்பிளி சொல்லாம அந்த இடத்துல தட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதியிருக்கிறதுனால அந்த சென்டென்ஸ்க்கு பேரு நவுன் கிளாஸ் சென்டென்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் சோ யூஸ் பண்ணி இன்னொரு ஐடியாவை கனெக்ட் பண்ண போறோம். ஐ டிடன்ட் நோ தட் யூ ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட், ஸோ ஐ கேம் டு யுவர் ஹவுஸ். நீ ஏற்கனவே கிளம்பி இருந்தன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஓகே, நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு தான் போயிருப்பேன்னு நினைச்சேன், அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்ற அர்த்தத்துல சொல்லியிருக்கோம். ஆல்ரைட், சரி, இப்போ ஐடியா 3, தட் இஸ் லாஸ்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம இதில் ஆட் பண்ணலாம் பட் யூஸ் பண்ணி. ஐ டிடன்ட் நோ தட் யூ ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட், ஸோ ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் பட் நோ ஒன் வாஸ் தேர். நீ ஏற்கனவே கிளம்பியிருந்தேன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், ஆனா அங்க யாரும் இல்லை அப்படின்றத சொல்றோம். ஓகே, நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப கேஷுவலா பேசுற தமிழ் சென்டென்ஸ் தான் இது. இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்றதா இப்ப பார்த்தோம். இங்கிலீஷ்லயும் நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும். ரைட், ஆல்ரைட், சரி, இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ டிடன்ட் நோ. ஸ்டெப் 2ல என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல பாஸ்ட்லன்றத ஆட் பண்ணலாம். ஐ டிடன்ட் நோ தட் திஸ் மீட்டிங் வாஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மீட்டிங் இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்புறம் சோ யூஸ் பண்ணி இன்னொரு சென்டென்ஸை கனெக்ட் பண்ண போறோம். ஐ டிடன்ட் நோ தட் திஸ் மீட்டிங் வாஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ ஐ டிடன்ட் அட்டெண்ட் இட். ஓகே, இந்த மீட்டிங் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியாது, அதனால நான் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு சொல்றோம். பட் யூஸ் பண்ணி லாஸ்ட் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணலாம். I didn't know that this meeting was important, so I didn't attend it, but now I understand. இந்த மீட்டிங் இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியாது, அதனால நான் அட்டென்ட் பண்ணல, ஆனா இப்போ எனக்கு புரியுது. ஓகே, இப்போ எனக்கு புரியுது. என்ன புரியுதுன்றத சொல்ல வரோம்னா, எனக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ரைட், ஸோ ரொம்ப சிம்பிள் தான். தேர்ட் சென்டென்ஸ் போகலாம். இப்போவே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு உங்களோட ஓன் ஐடியாஸை இதே மாதிரி கனெக்ட் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்றது மட்டும் இல்லாம ப்ளீஸ் காமெண்ட் டவுன் பிலோ. I will check it and I'll let you know if there are any mistakes. Alright, let's move on to the third example now. So sentence number 3 பாருங்க. I didn't know that she was feeling unwell. இல்லனா that she was not feeling well அப்படின்னு எழுதலாம். I didn't know that she was feeling unwell, so I kept talking. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது எனக்கு தெரியாது. ஓகே, அவ உடம்பு சரியில்லாம இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, அதனால நான் பேசிக்கிட்டே இருந்தேன். பட் என்ன ஐடியா சொல்லி கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. பட் ஐ ஃபீல் பேட் நவ். ஆனா இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் பேசிட்டே இருந்தேன், ஆனா இப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் மாத்தி ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரியலன்றத சொல்ல போறோம். ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வர் ட்ரைங் டு சே. நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு புரியல, அதனால ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வர் ட்ரைங் டு சே, ஸோ ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ. நீ என்ன சொல்ல வந்தன்னு எனக்கு புரியல, அதனால நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வர் ட்ரைங் டு சே, ஸோ ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ, பட் நவ் இட்ஸ் கிளியர். ஆனா இப்போ எனக்கு தெளிவா இருக்கு, ஆனா இப்போ அது தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, நீ என்ன சொல்ல வந்தன்றது தெளிவா இருக்குன்றது தான் நம்ம மீன் பண்றோம். கரெக்டா? ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே, ஸோ ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் யூ, பட் நவ் இட் இஸ் கிளியர். ஆல்ரைட், சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ டிடன்ட் நோ ஹவு சீரியஸ் த சிச்சுவேஷன் வாஸ். அப்படின்னா
சிச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்? ஆல்ரைட், பாருங்க. ஐ டிட் நோ ஹவு சீரியஸ் த சிச்சுவேஷன் வாஸ், ஸோ ஐ இக்னோர்ட் இட். அதனால நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். ஓகே, சிச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸா இருந்ததுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் கண்டுக்காம விட்டுட்டேன். பட் ஐ ஷுடன்ட் ஹேவ், ஆனா அப்படி நான் பண்ணியிருக்க கூடாதுன்றதை இங்க சொல்லியிருக்கோம். ஐ ஷுடன்ட் ஹேவ் டன் தட், இல்ல ஐ ஷுடன்ட் ஹேவ் இக்னோர்ட் இட் அப்படின்றத நம்ம மீன் பண்றோம். பட் அதோட ட்ராப் பண்ணிக்கிட்டாலும் இட் இஸ் ஆல் ரைட். ஓகே, ஐ டிடன்ட் நோ ஹவு சீரியஸ் த சிச்சுவேஷன் வாஸ், ஸோ ஐ இக்னோர்ட் இட், பட் ஐ ஷுடன்ட் ஹேவ். ஆல்ரைட், சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ டிடன்ட் நோ தட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ. நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஐ டென்ட் நோ தட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ, ஸோ ஐ டுக் மை டைம். ஐ டுக் மை டைம்னா அதனால நான் அவசரம் இல்லாமல் பொறுமையாக வந்தேன், மெதுவாக வந்தேன் அப்படின்னு அர்த்தம். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் பொறுமையாக வந்தேன். பட் ஐ எம் ரியலி சாரி, ஆனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் சாரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ டென்ட் நோ தட் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மீ, ஸோ ஐ டுக் மை டைம், பட் ஐ எம் ரியலி சாரி. ஓகே, ஆல்ரைட். இன்னைக்கான லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ didn't know that they were expecting me today. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னைக்கு வருவேன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால ஸோ ஐ டிடன்ட் கோ, அதனால நான் போகல. நான் இன்னைக்கு வருவேன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் போகல. பட் ஐ வில் விசிட் தெம் டுமாரோ, ஆனா நாளைக்கு நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்றத இங்க சொல்லியிருக்கோம். ஆல்ரைட், சரி, இன்னைக்கான லெசன் அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் தரேன். இன்னைக்கு பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே ஐ டிடன்ட் நோ சொல்லி ஒரு விஷயத்த சொன்னோம். அதுக்கப்புறம் சொன்ன சோ பட் அப்படின்ற 2 கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 ஐடியாஸ் சொன்னோம் இல்லையா? அந்த 2 ஐடியாஸையும் மாத்தி, இன்னைக்கு பார்த்த சேம் எக்ஸாம்பிள்ஸ்ல அந்த 2 ஐடியாஸை மட்டும் மாத்தி ரீரைட் பண்ணி நீங்க காமெண்ட் பண்ணுங்க. It will be fun. I'm really looking forward to it. So please comment down. Thank you so much for watching the lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.